தமிழ்நாட்டுல 4 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்க. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான். இதுல சீமான் காரைக்குடி தொகுதியில போட்டிடுறாரு. காரைக்குடி தொகுதியை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் சீமான் இருக்காரு. எதனால அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8% வாக்கு வங்கியை வச்சிருந்தாலும் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல இருக்கு. அதனால எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்றிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட சீமான் இருக்காரு. அடிப்படை வசதி கூட இல்லாது நம்மளை வாழ வைத்ததை தவிர இந்த கட்சி ஆட்சிகள் ஒன்றும் சாதிக்கவில்லை. ஓடு ஓட்ட மாத்திரம்டா தலைகளா மாத்திரம். உலகம் நம்மளை திரும்பி பார்க்குது. யாரா இவன்? இன்னொரு பக்கம் இந்த தொகுதியை அவர் ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு விஷயமா மாறி இருக்கு. எதனால அப்படின்னா, தாவேகா வேட்பாளர் டி.கே. பிரபுவால சீமானுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. கள நிலவரம் என்ன, சீமான் இந்த தொகுதியை கைப்பற்றுவாரா அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. காங்கிரஸ் 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக 4 முறை, திமுக 3 முறை, பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 1 முறை அந்த தொகுதியில கைப்பற்றி இருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி தான் வெற்றி பெற்றிருந்தாரு. அதுவும் எச் ராஜாவை தோற்கடித்து மாங்குடி வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலையும் மாங்குடி தான் போட்டிடுறாரு. அதுவும் திமுக கூட்டணி காங்கிரஸ் சார்பா போட்டிடுறாரு. மாங்குடி அவர்கள் தவறு செய்தார், மாங்குடி அவர்கள் ஆதிக்கம் செய்தார் என்று யாராவது குற்றம் செய்ய முடியுமா? மாங்குடி மீது 5 ஆண்டுகளில ஒரு குற்றத்தை கூட நான் கேட்டது கிடையாது. ஒரு குறை இருப்பதாக சொல்லுது. நல்லது கெட்டவர்களுக்கு வருகிறார். அவர் வாசல் திறந்தே இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் மாங்குடியை சொல்றாங்க. மாங்குடி ரொம்ப நல்லவரு, ரொம்ப எளிமையானவரு, ரொம்ப நேர்மையானவரு. நேர்மையான மாங்குடி எதற்காக ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கிறாரு? ஓட்டுக்கு ஏன் பணம் கொடுக்கிறாரு? அவர் நேர்மையானவர் தானே, அவர் நல்லவர் தானே. அப்படி இருந்தாலும் ஓட்ட மக்களை போட்டுருவாங்க. அப்புறம் இதுக்கு பணம் கொடுக்கணும். ஏன் காரைக்குடியில சீமான் வெல்ல போறாருங்கிற செய்தி வருது. பீதியில பணம் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி போட்டிடுறாரு. இந்த இடத்துல அதிமுக திமுக நேரடி போட்டி இல்ல. அதனால இந்த தொகுதி சீமானுக்கு ஒரு பலமான ஒரு தொகுதியா மாறும். ஏன்னா சீமான் முதல்வர் வேட்பாளர். அவர் ஜெயிச்சாருன்னா காரைக்குடியில இருந்து வந்த சீமான் ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு பெயர் சீமானுக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால சீமான் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு வியூகத்தை நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடிக்கு நல்ல செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு. அவரு இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறதுனால களம் அவருக்கு சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி தேர்போகி பாண்டி முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால முக்குலத்தோர் சமுதாய ஓட்டுகளை அவர் வாங்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம காரைக்குடி தொகுதி முக்குலத்தோர் சமுதாயத்தை அதிகமா கொண்ட ஒரு தொகுதி தான். இதனால இதுவும் சீமான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த தொகுதியில தாவேகா சார்பா களம் காண இருக்கிறவரு டி.கே. பிரபு. இவரு பல் மருத்துவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம காரைக்குடி தொகுதி சுற்று வட்டாரத்துல இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு காரைக்குடியில இவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அது பணபலமாக இருந்தாலும் சரி, பெயர் பலமாக இருந்தாலும் சரி, காரைக்குடியில டி.கே. பிரபுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஒரு சின்ன கடை திறப்பா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சீஃப் கெஸ்டா இவரை கூப்பிடுற அளவுக்கு காரைக்குடியில இவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. இத அவர் காசு கொடுத்துதான் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் நிறையவே இருக்கு. இப்ப சமீப காலமாவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க டி.கே. பிரபுவை அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. டி.கே. பிரபு இப்ப சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காரு. நிறைய முன்னணி மீடியாக்கள் அவரை பேட்டி எடுத்து இன்னும் பிரபலமாக்கிட்டு இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல டி.கே. பிரபுவும் முக்கியமான ஒருவரா பார்க்கப்படுறாரு.
களத்துல சீமான் முந்துவாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது சீமானை தாண்டி காரைக்குடி வேட்பாளர்ல அதிகமா பேசக்கூடியவரா டி.கே. பிரபு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக திமுக நேரடியா இங்க போட்டியிடல அப்படின்னாலும் காங்கிரஸ்க்கான செல்வாக்கு காரைக்குடியில அதிகமா இருக்கு. மாங்குடியும் சாதாரண வேட்பாளர் கிடையாது, களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவர் தான். அதனால அவருக்கான ஒரு செல்வாக்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் சீமான் அந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. சீமான் இதுக்கு முன்னாடி 2016 கடலூர் தொகுதியில போட்டியிட்டாரு. அங்க மீனவ சமுதாய வாக்குகளை அவர் வாங்குவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் கடலூர்ல போட்டியிட்டாரு. இருந்தாலும் அந்த தொகுதியில 5வது இடத்தை தான் பிடிச்சாரு. அதுக்கடுத்து 2021 திருவொற்றியூர் தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிடும் பொழுதும் அவரால் வெற்றி பெற முடியல. அப்ப 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாரு. ஆனா இப்ப காரைக்குடி தொகுதியில 4ஆம் இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சீமானுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால அப்படின்னா இப்ப காரைக்குடியில இருக்கக்கூடிய மற்ற 3 வேட்பாளர்களுமே மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடியவங்க தான். இதனால களம் ரொம்பவே சூடா இருக்கு. யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கணிக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம வெற்றியை தீர்மானிக்கிறதும் ஒரு சில வாக்கு வித்தியாசத்துல தான் தீர்மானிக்கிறதுக்கான ஒரு களம் காரைக்குடியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க டி.கே. பிரபுவை அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே டி.கே. பிரபு தான் வராருன்னா அதுக்கான முக்கிய காரணம் அவங்களே பணம் கொடுத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கோடி தான் சொத்து மதிப்பு இருக்குன்னு டி.கே. பிரபு சொல்றாரு. ஆனா அவருக்கு இருக்கிறது 15 கோடிக்கு அதிகமான சொத்து மதிப்பு இருக்கு. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பொய் சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில பொய்யான ஒரு விளம்பரத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யல, எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து டி.கே. பிரபு மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி டி.கே. பிரபு களத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்றத அடிக்கடி பார்க்க முடியுது. மக்கள் மத்தியில டி.கே. பிரபுக்கான ஒரு செல்வாக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அவர் ஒரு பல் மருத்துவர் அப்படின்றதுனாலயே அந்த மதிப்பு இன்னும் கூடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் டி.கே. பிரபு வெற்றி பெற்றாரு அப்படின்னா வேற கட்சிக்கு கூட தாவிடுவாரு அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அவர் மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. டி.கே. பிரபு காரைக்குடி சிவகங்கை பகுதியில தான் மருத்துவமனை வைத்து செயல்பட்டுட்டு வராரு. அந்த மருத்துவமனையும் மக்கள் மத்தியில நல்ல பிரபலமானது. அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு பிரபலமான மருத்துவராதான் அந்த சுற்று வட்டாரத்துல இருக்காரு. இது எல்லாமே டி.கே. பிரபுக்கு வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டி.கே. பிரபுவோடைய அப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேரு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவங்க தான். அதனால இப்ப டிவிகேக்கு சார்ந்து அவர் போட்டியிட்டாலும் ஒருவேளை அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா வேறு கட்சியில போய் மாறத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அவங்க அப்பா மேல நிறைய கேஸ் இருக்கு. குற்ற பின்னணி உடையவர் தான் அவங்க அப்பா அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுத்துட்டு வராங்க. இது எல்லாம் எந்த அளவுக்கு களத்தை பாதிக்க போகுது, இது எல்லாத்தையுமே தாண்டி சீமான் அவர்கள் அந்த தொகுதியை கைப்பற்றுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.